Hi friends, welcome to my channel. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறது ஹீரோ கோப்ரோ 9 தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஈகன் இப்போது செகண்டரி, அதான் முன்னாடி மெயின் கேமராவாக இருந்தது, இப்போது அது செகண்டரி கேமரா ஆயிடுச்சு. பட் ஈகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணுங்கிற கட்டத்துக்குனால இப்போ அதை விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்க, ஃப்ராங்காக சொல்லலாம், ஈக்கனில் எடுக்கிற வீடியோஸெல்லாம் எடிட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கோபுரங்கிறதுனால அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்கு அதிகம்னால கொஞ்சம் எடிட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் பழகி தான் ஆகணும். இப்போ தான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மோடாக எப்படி என்ன ஏதுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். போக போக உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட் கண்டென்ட் வரும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பிளான்னா, கோடநாடு வியூ பாயிண்ட் போகலான்னு தான் இப்போ ஃபஸ்ட்டு பிளான். அதுக்கப்புறம் அங்கேன்னு போய் பிளான் போட்டுக்கலான்னு. சேம் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு கண்டிப்பாக ஊட்டிக்கு போகணுன்னா இ பாஸ் வேணும். அது இ பாஸ்ன்னு சொல்ல முடியாது, இ ரிஜிஸ்ட்ரேஷன். சும்மா நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு அதெல்லாம் போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா இ பாஸ் கிடச்சிரும், நீங்கள் போய்க்கலாம். ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில, பட் அந்த செட்டப்பையும் மாற்றிடுவேன் கூடிய சீக்கிரம். அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த ரைடில் சோலோ கிடையாது, நான் அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பா பையன், நாங்கள் 2 பேர் போகிறோம். இன்றைக்கி என்னன்னு தெரில, காரமடையும் சரி இங்கே மேட்டுப்பாளையமும் சரி நல்லா டிராஃபிக்காகவே இருக்குது. பூவர் கார் கை போலீஸ்காரங்கிட்டன்னு சரியான திட்டு வாங்கிட்டுருக்காரு. இந்த ரோடு மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி போகிற மெயின் ரோடு. அதனால் ரோடு கொஞ்சம் தூரத்துக்கு நல்ல ஸ்ட்ரெச், அதனால் ரோடு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு கிளைமேட் எப்படின்னா, மழையும் அடிக்கலை வெயிலும் அடிக்கலை, பட் இந்த கிளைமேட் நல்லா இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் நினைக்கிறேன், மேலே போக போக தான் தெரியும். மிஸ்ட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ரெக்கார்ட் பண்ணுவேன், அதை நான் ஆட் பண்ணிடுவேன். போய் பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு கிளாரிட்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கோப்ரோ சொல்லவே தேவையில்லை, எடிட்டிங் மேக்ஸிமம் நல்லா பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வீடியோ சூப்பராக வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ எஸ், நம்ம இப்போ செக் போஸ்ட் கிட்டே வந்துட்டோம். சீட் நான் கீழே சொன்ன மாதிரியே ஃபுல்லாக மிஸ்ட்டு தான், சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. கொஞ்சம் டிராஃபிக் தான், கொஞ்சம் இ பாஸ் காமிச்சா விட்டுறாங்க, வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது, பெருசாக கேள்விப்படி எதுவும் கிடையாது. பட் ஏன் இத்தனை பேர் நிற்கிறாங்க? கோவிட் டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கோவிட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஐ திங்க் இப்போ நீங்கள் வெளிநாட்டுன்னு வந்திருந்தால் மட்டும்தான் கோவிட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. சீரியஸ்லிங்க, கிளைமேட் இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேறு லெவலில் இருக்குது. இத்தனைக்கும் நல்ல வேலைங்க, காலைல வேறு யோசிச்சுட்டு இருந்தேன் போகலாமா வேலாமான்னு. நல்ல வேலை கிளம்பி வந்ததுக்கு நல்ல வர்த்து. நல்ல ஒரு ஜாலி ரைட் ஆச்சு நம்மளுக்கும், மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட். அப்படியே உங்கள் எல்லாருக்கும் இந்த அழகான இடம், இந்த நேச்சரை காட்டலாம் தான். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி வெதரில் ஓட்டுற மாதிரி இருந்தால் ஹெட்லைட்டோ இண்டிகேட்டரோ மேக்ஸிமம் ஆனில் வைங்க. ஸோ அது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்களே பார்க்கலாம், எல்லா வண்டியும் ஹெட்லைட் ஆனில் தான் இருக்கும், இல்லைனா மேக்ஸிமம் இண்டிகேட்டர் போட்டிருப்பாங்க. இந்த மிஸ்டில் நம்மளுக்கு முன்னாடி போகிற வண்டி தெரியாமல் இருக்கலாம், இல்லை முன்னாடி வர வண்டி தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் இண்டிகேட்டரோ லைட்டோ போட்டால் சேஃப்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இல்லை நல்லா இது ரெக்கார்ட் பண்ணணுன்னா நீங்கள் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஏன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது, நீங்கள் ரைட் சைடு பாருங்கள், இந்த வியூவும் சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பேட்ரி ஸ்வாஹா ஆயிரும், ஏன் இப்படி வரானுன்னு தெரில. அட் லாஸ்ட் வந்துட்டோம். இந்த கோடநாடு வியூ பாயிண்ட் ரைட், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த வியூ பாயிண்ட்டோட ஆங்கிள் தெரியுது. முன்னாடி நிப்பாட்டிட்டு உங்களுக்கு வியூவை கிளியராக காட்டுறேன். இங்கே வெஹிக்கிள் என்ட்ரி ஃபீஸில் எதுவும் கிடையாது, ஒரு ஆளுக்கு 20 ரூபா. ஸோ நாங்கள் 2 பேர் 40 ரூபா. பைக்கு கார் அப்படிலாம் எதுவும் ஃபீஸ் கிடையாது, பர் பர்சன் தான். நிப்பாட்டிட்டு உங்களுக்கு மேலே போய் காட்டுறேன்.
தான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கூட்டம் வரல. பட் ஓகே, இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டு. அப்புறம் நிறைய பேர் இருந்தாலும் ரொம்ப இதாக இருக்கும். இது கரெக்டாக இருக்குது. அடுத்தது எங்கே பிளான்னா, இங்கேருந்து நேராக தொட்டபெட்டா போகலாம் பிளான். அதுக்கப்புறம் நைட் இருக்கலாமா கிளம்பலாமான்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன உண்மை என்னென்னா, கேமராவில் சார்ஜ் இல்லை. ஸோ நானும் சார்ஜ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.